பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. உங்களையும் என்னையும் சந்தோஷமாக வைத்திருக்கிற தேவனுக்கு நன்றி. இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பற்றி தான். நம்ம நிறைய பேர் உண்மையாக ஞானஸ்தானம் எடுத்திருப்போம், உண்மையாக கர்த்தருக்காக ஓடணும், உண்மையாக கர்த்தருக்காக நம்ம ஊழியம் செய்யணும்னு இருப்போம். ஆனால் திடீர்னு எதனா ஒரு பாவத்தில் நம்ம விழுந்துருவோம். அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அந்த டைமில் நம்ம தகுதியானவங்களா இல்லையா, நம்ம உண்மையாக தான் தேவனுக்கு இருக்குமா, கர்த்தர் என்னை நேசிக்கிறாரா அப்படின்னு சொல்லி நம்மளுக்குள்ளே நிறைய குழப்பங்கள் வந்துகிட்டே இருக்கும். நம்ம என்ன பண்ணுறதுனே தெரியாது. இந்த பைபிளை தொட்டாலே நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஐயோ, இதை படிக்கிறதுனால என்ன, நம்ம பாவியாக இருக்கும், நம்ம பாவியாக ஆகிட்டோம் அப்படின்னு நம்ம சிந்திச்சுட்டே இருப்போம். அடுத்த ஸ்டெப் என்ன வைக்கிறதுன்னு நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் தேவன் என்ன சொல்கிறாரு தெரியுமா? இந்த வசனம் உங்களுக்காக தான். நீதிமொழிகள் 28:13 வசனம் பாருங்கள். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனே இரக்கம் பெறுவான். இந்த வசனம் படிக்கும் போதே பைபிளில் ஒரு ரிலேட்டடான ஒரு கேரக்டர் நம்மளுக்கு தோணும். தாவீது செய்யாத பாவங்களே கிடையாது. நம்ம தாவீது ராஜா நிறைய பாவங்கள் செஞ்சுருக்காரு. ஆனாலும் தேவன் அவரை மன்னித்தார். ஏன்னா தாவீது பாவம் பண்ணதுக்கப்புறம் தேவனை விட்டு விலகி போல, தேவனை தேடி தான் ஓடி வந்தார். நான் பண்ணது பாவம் தான், என்னை தண்டிங்க, நான் செஞ்சது பாவம் தான், அந்த பாவத்துலேருந்து நான் விடுதலை ஆகணும்னா அது உங்களால் மாத்திரம்தான் முடியும்னு தாவீது இருந்தார். அதனால தான் தேவனுடைய கண்கள்லேருந்து தாவீதுக்கு தயவு கிடைச்சது. அதே போல் தான் நம்மளும் ஒரு பாவம் பண்ணிட்டோன்னு சொன்னோன்னே தேவனை விட்டு விலகி போகக்கூடாது. தேவன் இடத்துல ஓடி வரணும். அழுங்க, தனிப்பட்ட ஜெபத்தில் தேவனே என்னால் இந்த பாவத்திலேருந்து வெளியே வர முடியலன்னு சொல்லுங்கள். தேவன் கண்டிப்பாக அந்த பாவத்திலேருந்து உங்களை வெளியே கொண்டு வருவார். நீங்கள் அறிக்கையிட உங்களோட பாவம் எல்லாம் உங்கள் இருதயத்துலேருந்து வெளியே போகும். கர்த்தர் உங்களை நேசிப்பார். கண்டிப்பாக கர்த்தர் உங்களை அந்த பாவத்திலேருந்து வெளியே கொண்டு வரார். கர்த்தருக்கு நன்றி.